ராணிப்பேட்டையில் கம்மி விலையில் தங்கம் என கூறி பெண் மோசடி செய்துவிட்டதாக மக்கள் புகார் அளித்திருக்கும் சூழ்நிலையில் மோசடி விவகாரத்தில் அரங்கேறியது என்ன என்பதை பார்க்கலாம். போஸ்டர், கோரிக்கை மனுவுடன் ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் வரிசையாக நிற்கும் இவர்கள் வழக்கம் போல் உழைத்த காசை கோட்டை விட்டுவிட்டு காப்பாற்றுங்கள் என கோரிக்கை விடுப்பவர்களே. சீட்டிங்ல இது புதுசுன என சொல்லும் அளவிற்கு தங்கம் விற்கிற விலைக்கு கிராமுக்கு 1000 ரூபாய் கம்மியாக தங்கம் தருவதாக கூறி மாந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த சசிகலா ஏமாற்றி விட்டதாக சொல்கிறார்கள். 4500 சொல்லிட்டு ஒரு கிராம் வாங்கினாங்க. 4.5 லட்ச ரூபாய் கட்டினா 100 காயின் சொல்லிட்டு அதில் உங்களுக்கு 10 காயின் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க கொடுக்குறது ஒரு 10 காயின் கொடுப்பாங்க. 10 காயின் கொடுத்துட்டு மிச்சம் 90 காயின் அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் நீங்கள் கட்டினா தான் அது ரிலீஸ் ஆகும். அப்படி சொல்லி தான் இப்போ 22 லட்ச ரூபாய் நானும் கட்டியிருக்கேன் கம்பெனியில் வாங்கி. இனி வரைக்கும் அவங்க அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. நாங்கள் வீட்டான போய் கேட்டாலும் வீட்டான வந்தீங்கன்னாக்கா ஆளை வச்சு மிரட்டி சாவடிச்சிடுவோம், வராதிங்க. ஈரோட்டில் இருக்கும் ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங் நிறுவனம் வாயிலாக இந்த பிசினஸ் நடப்பதாக சொல்லி சசிகலா நம்ப வைத்து விட்டதாக சொல்கிறார்கள். 100 தங்க காயின் 4.5 லட்சம் ரூபாய் என வசூல் செய்துவிட்டு ஒரு 10 காயினை கொடுப்பார்கள். மீதம் 90 காயினை கேட்டால் மேலும் துட்டை இடு என அலைக்கழிப்பதாக சொல்கிறார்கள். எப்படி ஏமாந்தீர்கள் என கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதையை சசிகலா அவிழ்த்து விட்டதாக சொல்கிறார்கள். அதாவது சேட்டு பெயரை சொல்லி சசிகலா சேட்டை செய்து விட்டதாக குமுறுகிறார்கள். கடையில் போனால் 5500 ரூபாய், இவங்களாண்ட வந்தால் 1000 ரூபாய் கம்மி. கடையில் வந்து எல்லாருடைய கூலி, கரண்ட் பில்லு, வாடகை இதெல்லாம் போக அவங்க 5500 ரூபாய் வாங்குறாங்க. நாங்கள் வந்து தனியாகவும் ஒரு சேட்டை வச்சு பண்ணுறோம். சேட்டு மூலயமா நாங்கள் இதை பண்ணுறோம் காயின். ஆனால் அதிகாரிங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்க. 25,29,000 ரூபாய் கட்டியிருக்காங்க. ஆனால் 12 பேர் எங்கள் கம்பெனியில் கூட வேலை செய்கிறவங்க மூலயமா தான் இதை கட்டியிருக்காங்க. எங்கள் சொந்தக்காரங்க கட்டியிருக்காங்க. என் கூட வசந்தின்றவங்க வேலை செஞ்சுருந்தாங்க. அவங்க மூலியமாக தான் நாங்கள் போய் கட்டோம். இது மாதிரி எங்களை லட்சக்கணக்கில் கட்ட வச்சுட்டு இது மாதிரி ஆபத்திக்கிறாங்க. மறுபுறம் கணவர் இல்லாத பெண்களை நைசாக பேசி கவிழ்ப்பதே சசிகலாவின் திறமை என்கிறார் அவரால் பாதிக்கப்பட்ட தமிழரசன். ஏற்கனவே போலீசில் புகார் கொடுத்தாச்சு என சொல்லும் தமிழரசன் இதுவரையில் சசிகலா கைது செய்யப்படவில்லை என்கிறார். கணவரை யாரெல்லாம் இழந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து அந்த அம்மா போய்ட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, என்கிட்ட நீ இதை கட்டு, நான் உனக்கு 1000 ரூபாய் லாபம் வர மாதிரி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னுவாங்க. இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல அந்த அம்மாவை. என்னன்னு சொல்லி கேட்கும்போது பெரிய தொகையாக இருக்குது, நாங்கள்லாம் பண்ண மாட்டோம், EOW தான் அதை எடுத்து பண்ணுவாங்க அப்படின்றாங்க. மோசடி கதை வேறுபட்டாலும் பின்னணியில் ஏமாற்றத்திற்கு அடித்தளம் சதுரங்க வேட்டை வசனம். ஒருத்தரை ஏமாத்தணும்னா ஆசைய தூண்டணும் என்கிற யுக்தி மட்டுமே. பொது காசையும் காயினையும் கொடுக்காமல் சசிகலா டிமிக்கி கொடுப்பதாக சொல்லும் அவர்கள் மீறி வீட்டு பக்கம் போனால் கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் எனவும் கண்ணீர் சிந்துகிறார்கள். சின்ன சின்ன தொழிலை செய்து உடலை வருத்தி உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடனையும் வாங்கி லட்சக்கணக்கில் கொடுத்து விட்டதாக குமுறும் அன்றாட தொழில் செய்யும் தொழிலாளர்கள் கண்ணீர் வழிய கோரிக்கை மனுக்களை கலெக்டர் ஆபீஸ் புகார் பெட்டியில் போட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களது கோரிக்கை எல்லாம் அரசு நடவடிக்கை எடுத்து கஷ்டப்பட்டு சேர்த்த காசை மீட்டுக் கொடுக்கும் என்பதாகவே இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.